friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல சூப்பரான உருளைக்கிழங்கு சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து சைடு டிஷ் எதுவுமே தேவையில்ல. சாதத்துல இருக்க உருளைக்கிழங்கு வச்சு நம்ம சூப்பரா சாப்பிட்டு முடிச்சிடலாம். இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு panல 3 டேபிள்ஸ்பூன் போல எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதுல கொஞ்சமா கடுகு உடைஞ்சதும் இதுல 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, கூடவே நல்ல வாசனைக்காக ஒரு பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய். பட்டை கிராம்பெல்லாம் சேர்த்தா சாதம் வந்து இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும். கூடவே 2 காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை இலை. அடுத்தது இஞ்சி பூண்டு விழுது, 2 பல் பூண்டு, கூடவே ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதையும் எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு நிமிஷம் லைட்டாக வதங்கட்டும். அடுத்தது இதில் வந்து நம்ம வெங்காயம் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன், அதை இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். இது ஒரு நிமிஷம் போல் வதங்கட்டும். கூடவே நம்ம வந்து உருளைக்கிழங்கு சேர்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். 1 2 3 உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது வந்து ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போவே தண்ணி சேர்க்க தேவையில்லை. ஒருவேளை உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக தெளிச்சுக்கோங்க, ரொம்ப வேண்டாம். நான் எதுவும் சேர்க்கல. மிதமான சூடில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கரிஞ்சிடும். ஒன்று எடுத்து அமுத்தி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கணும். சாப்பிட்டு பார்த்துக்கோங்க, ஏன்னா சாதம் சேர்த்ததுக்கப்புறமா வேக வைக்க முடியாது. உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம மசாலா சேர்க்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, கூடவே காரத்துக்கேற்ப மிளகாய் தூள் 1லேருந்து 2 டீஸ்பூன் வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கோங்க. லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போனதும் இதில் வந்து வேக வச்ச சாதம், 2 கப் சாதம். நான் வந்து இன்றைக்கி சாதாரண சாப்பாடு அரிசி தான் எடுத்திருக்கேன். அப்படி இல்லைன்னா நம்ம பாஸ்மதி அரிசிலையும் பண்ணலாம். கூடவே கொஞ்சம் நறுக்கின மல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கலந்துட வேண்டியது தான், அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நம்மளோட உருளைக்கிழங்கு சாதம். கூடவே நான் இன்றைக்கி வந்து வெள்ளரிக்காய் பச்சடி பண்ணியிருக்கேன். வெள்ளரிக்காய் பச்சடி வந்து எங்கள் ஊர் நாகர்கோவில் சைடில் ரொம்ப ஃபேமஸ். கல்யாணத்துலலாம் கொடுப்பாங்க, நல்லாயிருக்கும். கூடவே அப்பளம், அவ்வளோதான். டடா, நம்மளோட சூப்பரான உருளைக்கிழங்கு சாதம் ரொம்ப சுலபமாக தயாராகிடுச்சு. பாருங்கள், பார்க்க நல்லா பிரியாணி மாதிரியே இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.